வெல்கம் டு ஹைதராபாத் சமையல் ஈஸி குக்கர் பிரியாணி. தேவையான பொருட்கள்: மிளகாய் பவுடர், கரம் மசாலா, பிரியாணி மசாலா மூன்றையும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன், டொமாட்டோ, ஒரு கிரீன் சில்லி, புதினா. குக்கர் எடுத்துக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் கொஞ்சம் வார்மாக ஹீட் ஆன பிறகு இந்த மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக கலர் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. டொமேட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா டொமேட்டோ மேஷ் ஆகட்டும். நல்லா மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டொமேட்டோ கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். 1/2 hour முன்னாடியே நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சால்ட்டு, மிளகாய், மசாலாலாம் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த பிரியாணியில் அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அது அந்த காரம்லாம் நல்லா இழுக்கும். அதனால் மூடி வைங்க. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா கிரேவியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸு சோக் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை ரைஸை ஆட் பண்ணுங்க. இப்போ ரைஸு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. நல்லா பாயில் ஆகணுங்களா வேகமாக, அதுக்காக தான். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. குக்கர் மூடிட்டு 4 விசில் விடலாம். டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. சைட் டிஷ்காக சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, சாலட். சிக்கன் ஃப்ரை ரெசிபி கமெண்ட்ஸில் இருக்க, போய் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.